கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ரட்சிப்பின் தேவனும் ரட்சிப்பின் கன்மலையுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உலக வரலாற்றில் மிக பெரிய, மிக சிறப்பான, மிக அற்புதமான ஹிமாலயன் வெற்றியை போன்ற ஒரே ஒரு நிகழ்வு தான் உள்ளது. அந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகும். பலஸ்தீனா நாட்டில் ஒரு கல்லறை வெறுமையாக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது, திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. அந்த கல்லறை தான் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையாகும். அந்த வெறுமையான கல்லறையிலிருந்து அநேக வல்லமையான கதிர்வீச்சுகள், நற்செய்திகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெறுமையான கல்லறையிலிருந்து நாம் கிடைக்கும் நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆம், அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் கூறுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் மூலம் நம்முடைய உயிர்த்தெழுதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது. பாதாளத்தின் வெற்றி இல்பொருளானது. எனவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு ஆர்ப்பரிக்கும் நாள். அதை பற்றி நாம் அனுதினமும் சிந்தித்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம் பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் ஒரு வினோதமான ஒரு வினாவை கேட்கிறார். ஸ்ட்ரேஞ்ச் கொஸ்டின். இதை 1 கொரிந்தியர் 15:14 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கும் கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று கேட்கிறார். அதற்குரிய விடைகளை மீண்டும் அவர் கூறிக்கொண்டே போகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நமக்கு பெரிய பேரிழப்பு இருந்திருக்கும். ஆம், நம்முடைய பிரசங்கம் விருதாவாக இருக்கும், நம்முடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும், நம்முடைய விசுவாசம் வீணாய் இருக்கும். நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். நாம் மிகவும் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நமக்கும் உயிர் எழுதல் இல்லை என்று திட்டவட்டமாக கூறுகிறது. இதைத்தான் பவுல் என்ன கூறுகிறார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று கூறிவிட்டு திட்டவட்டமாக கூறுகிறார், இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆணித்தரமாக கொடுக்கிறது. மரணம் ஒரு முடிவு அல்ல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மரித்த பின் மீண்டும் நித்திய ஜீவனை பெற்று இயேசுவோடு கூட வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நான் இன்று வேத பாடத்திற்கென்று எடுத்துக்கொண்ட டாபிக் என்னவென்றால், ரேடியோ ஆக்டிவ் டூம், அதாவது கதிரியக்க கல்லறை. இயேசுவின் கல்லறை ஒரு கதிரியக்க கல்லறையாக இருக்கின்றது. கதிரியக்கம் என்றால் சில தனிமங்கள், யுரேனியம், தோரியம் போன்ற தனிமங்கள் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற வல்லமை உள்ள கதிர்களை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றது. அதே போல வெறுமையான இயேசு கிறிஸ்துவின் கல்லறையிலிருந்து கதிர்வீச்சுகள் நற்செய்திகளாக நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் பண்ணப்பட்ட ஒரு சம்பவமாகும். அது வரலாற்றில் பதிக்கப்பட்டுள்ள ஒரு சம்பவமாகும். உலக வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவின் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் இரண்டும் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய சாட்சி
நிரூபணங்கள் மிகுந்த சரித்திரத்தில் காணப்படுகிறது. என்றாலும் இயேசு கிறிஸ்து நமக்காகவே உயிர்த்தெழுந்தார், நம் பாவங்களுக்காகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு அதிகாரப்பூர்வம் உடையதாக இருக்கின்றது. ஆம், அவர் சரீர பிரகாரமாக உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் இவ்வுலகத்தில் இருந்தார். அவர் பலருக்கு தரிசனமானார். அதற்கு பின் தான் அவர் வானலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டிலில் பாலகனாக இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இல்லை. சிலுவையில் அவருக்கு நியமித்த இரட்சிப்பின் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் கல்லறையிலும் இல்லை. ஆனால் அவர் உயரே வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆம், இயேசு கிறிஸ்தின் 40வது நாள் 11 சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஒலிவ மலைக்கு சென்றார். அங்கு அவர்களுக்கு சில அறிவுரைகளை கொடுத்த பின் அவர் என்ன செய்தார்? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வெறுமையான கல்லறை என்ன கூறுகிறது என்றால், அதிலிருந்து வரும் கதிர்வீச்சின் நற்செய்தி 3 கூறப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறது, புது ஜீவன் கிடைக்கிறது, நமக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கின்றது, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இது ஊற்றாக கிடைக்கப்படுகிறது. வெறுமையான கல்லறையிலிருந்து புறப்பட்டு வரும் வல்லமையான கதிர்வீச்சு கூறும் நற்செய்தி ஒரு ஊற்றாக இருக்கின்றது. 3 வித ஊற்றுகளை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு புதிய ஜீவன் கிடைக்கிறது. இதைத்தான் ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனத்தில் ஒரு சத்தியம் தெள்ள தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நமக்கு புதிய ஜீவன் கிடைத்திருக்கிறது. ஆம், புதிய வாழ்வு கிடைத்திருக்கிறது. மற்றொரு வசனம் என்ன கூறுகிறது? ஒருவன் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய பாவம் மனிதன் ஒளிந்து போனான், புதிதான நீதிமான் உருவாக்கப்பட்டான் என்று அந்த வசனம் கூறுகிறது. அந்த பெருமையாக்கப்பட்ட கல்லறையின் முதல் நற்செய்தியே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நமக்கு புது ஜீவன் கிடைக்கிறது, புது சிருஷ்டிப்பு கிடைக்கிறது, புது பலன் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் வசனங்கள் இருக்கிறது. புது வல்லமை கிடைக்கிறது. தினமும் அதிகாலையில் புது புது கிருபைகள் நமக்கு கிடைக்கின்றது. நமக்கு புது பாடல்கள் கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த புது சிருஷ்டிப்பு எனப்படுவது சரீர சம்பந்தப்பட்டதல்ல, மன ரீதியானது கிடையாது. புதிய சிருஷ்டிப்பு எனப்படுவது ஆவியானவரால் உண்டானது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் நமக்கு புதிய இருதயம் கிடைக்கிறது. நம் தேவனாகிய கர்த்தர் கல்லான இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு புதிய சதையான நவமான இருதயத்தை வைக்கிறார். அந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும். எனவே அவருடைய அன்பு நம் மீது வெளிப்படும். அவருடைய கருணை காருண்யத்தை நாம் மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடியவர்களாக
இருப்போம். இயேசுவின் சிந்தை நமக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் வல்லமை நமக்கு இருக்கும் பொழுது நாம் நோயாளிகளின் மீது கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பிசாசானவன் விரட்டப்படுவான். நாம் வல்லமையோடு இயேசுவின் ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். புது இருதயம் மட்டுமல்லாமல் அவர் புது காரியத்தையும் செய்கிறாராம். இதைத்தான் ஒரு வசனம் கூறுகிறது. ஏசாயா 43:18-19 தேவன் நமக்கு புதிய காரியத்தை செய்கிறார். அவர் வனாந்திர வெளியிலே பலியை உண்டாக்குவார், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். புதிய காரியம் எனப்படுவது என்ன? புதிய காரியம் எனப்படுவது யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு வேலை கொடுப்பார். ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கடனை தீர்த்து வைப்பார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். திருமணமாகாதவர்களுக்கு அமர்சியாக திருமணத்தை செய்து கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். இதுதான் புதிய காரியத்தை செய்பவர். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. நமக்கு தோல்வி மேல் தோல்வி வரலாம் என்றால் வெற்றி கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய சோர்வுகள், குழப்பங்கள், நம்முடைய தாழ்வு மனப்பான்மைகளை எடுத்து போட்டு விடுவார். நமக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பார், திட நம்பிக்கையை கொடுப்பார், மன உறுதியை கொடுப்பார். ஆஸ்திரேலியா நாட்டில் அல்ட்ரா மராத்தான் ரேஸ் நடத்தப்பட்டது. அல்ட்ரா மராத்தான் ரேஸ் என்றால் 6 நாட்களுக்கு ஓட வேண்டும், லாங் டிஸ்டன்ஸ் ஓட வேண்டும். அதில் ஒரு 61 வயது கிழவன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணினான். எல்லோரும் அவனை பார்த்து கேலி செய்தார்கள். இந்த ஃபூலை இந்த இடத்தை விட்டு விரட்டி விடுங்கள் என்று கூறினார். ஆனால் அவர் மனதுக்குள் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், எனக்கு புது பலன் கொடுத்திருக்கிறார் என்று ஓடினார். அவர் வேர்ல்டு ரெக்கார்டை வின் பண்ணினார். ஏனென்றால் 5 நாட்கள் 14 மணி நேரம் ஓடினார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது புது பலன் அடைவான். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வெறுமையான கல்லறையிலிருந்து வரும் கதிர்வீச்சு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடன் முதலாக அவர் கொடுத்த ஈவு என்னவென்றால் பரிசுத்த ஆவி. அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். அதை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆம், பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. நம் ஊழியத்தின் பாதையில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவை. அவருடைய திறன் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆதி அப்போஸ்தல சபையில் அங்குள்ள சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்தார்கள். 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் உபத்திரவத்தின் பாதையில் செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆதி அப்போஸ்தல சபையில் அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது, ஆடி உதை சிறைவாசம் என்றாலும் அவர்கள் மகிமையாக ஊழியம் செய்தார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு மரண பாதையின் வழியாக செல்லும் பொழுது தேவையாக இருக்கிறது. சேவானை கல்லறியும் முன் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மிக அழகான மிக பெரிய பிரசங்கம் ஒன்று பண்ணினான். அதே போல நாமும் மரண இக்கட்டில் இருக்கும் பொழுதுக்கு நமக்கு வல்லமை தேவையாக இருக்கிறது. அந்த வல்லமையை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். மற்றும் பிசாசை நாம் துரத்த வேண்டுமென்றால் பிசாசின் பில்லிசூனிய கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக நமக்கு வல்லமை தேவையாக இருக்கிறது. அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையாகும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியமாகும். இதன் மூலம் நாம் பல செயல்பாடுகளை நம் வாழ்க்கையில் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளன். அவர் நம்மை தேற்றிக்கொண்டே இருப்பார். நம்முடைய துன்பத்திலும் துக்கத்திலும் கண்ணீரிலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை தேற்றுவார். கடந்த ஓராண்டு காலமாக எங்கள் வீட்டில் அநேக காஸ்ட்லி திங்ஸ் பழுதடைந்து கொண்டே போனது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்,
டிவி, லேப்டாப் என்று எல்லாம் ஒரு சீரழிவை கொண்டு வந்தது. அப்பொழுது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு இந்த சீரழிவு, இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்றேன். ஆம், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது எனக்கு சமாதானம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது. இந்த நஷ்டத்தை குப்பை என்று எண்ணினேன். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கும். அவர் தேற்றரவாளன். அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். நம்ம கண்டித்து உணர்த்துவார். வசனம் கூறுகிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்ப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அவர் ஒரு சத்திய ஆவியானவர். அவர் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். அவர் ஒரு பெஸ்ட் டீச்சர், டிவைன் இலுமினேட்டர். ஆம், சத்தியத்தை நமக்கு விளக்கி கூறக்கூடியவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். மேலும் அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளை நமக்கு ஞாபகப்படுத்துவார். சம்டைம்ஸ் நாம் மறந்து விடலாம். ஆம், செர்மன் ஆன் த மவுண்ட் என்ன என்று கேட்டால் மறந்து விடுவோம். ஆனால் பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. மேலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுடன் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எனவே நாம் பரிசுத்த ஆவியில் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஆவின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். அக்கினி அபிஷேகம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. மூடி என்ற ஒரு பிரசங்கியாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் பரிசுத்த ஆவியினால் கலக்கினார். ஒரு முறை லண்டனில் ஒரு சர்ச்சில் போய் பரிசுத்த ஆவியால் நிரம்பி பேசினார். அப்பொழுது அங்குள்ள சீனியர் பாஸ்டர் கூறினார், ஹூ இஸ் திஸ் மூடி? அவர் இல்லிட்ரேட், அவர் படியாதவர், அவர் ஒன்றும் தெரியாதவர். அவர் எப்படி பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய பிரத்யேக உரிமையாக ஏற்றுக்கொள்கிறார்? மோனோபோலி எப்படி தன் பிரத்யேக உரிமையாக ஏற்றுக்கொள்கிறார் என்று கேட்டார். அதற்கு மற்றொரு பாஸ்டர் கூறினார், மூடி பரிசுத்த ஆவியானவரை மோனோபோலியாக எடுத்துக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் மூடியை தனக்கு சொந்தமாக பிரத்யேகமாக உரிமையாக எடுத்துக்கொண்டார். எனவே பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கூறுகிறார். மூன்றாவது கதிரியக்க நற்செய்தியின் ஊற்று என்னவென்றால் நித்திய ஜீவன். ஆம், திறக்கப்பட்ட வெறுமையாக்கப்பட்ட கல்லறையிலிருந்து கதிர்வீச்சுகள் நற்செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது நற்செய்தி என்ன கூறுகிறது? நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று கூறுகிறது. மனிதனுக்கு ஒரு வெறுப்பான சொல் என்னவென்றால் மரணம். மரணத்திற்கு நடுங்கக்கூடியவனாக இருக்கிறான். இனிமேல் நாம் மரணத்தை பற்றிய பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுடன் அந்த அதிகாரத்துடன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கவிதை இவ்வாறு கூறுகிறது, காற்று அந்த வெறுமையாக்கப்பட்ட இயேசுவின் கல்லறைக்குள் போனதாம். போய்விட்டு வெளியே வந்து அந்த காற்று சத்தமாக சொன்னதாம், அவர் இங்கே இல்லை, அவர் தம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று கூறினதாம். ஆம், இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்து மரணத்தின் மீது வெற்றி கண்டார், பாதாளத்தின் மீது வெற்றி கண்டார். அதைத்தான் ஓசியா தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறார். ஓசியா 13:14. இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்மை மரணத்தினின்றும் பாதாளத்தினின்றும் விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறார். இதன் எதிரொலியாகத்தான் 1 கொரிந்தியர் 15:55 கூறப்பட்டிருக்கிறது. மரணமே உன் கூரெங்கே?
பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடன் மரணம் மலைத்து நின்றதாம், பாதாளம் வாயை பிளந்து நின்றதாம். ஆம், ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மரணத்தை வென்று பாதாளத்தை வென்று நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நாம் பிறக்கும் பொழுது பாவியாக பிறக்கிறோம். வசனம் கூறுகிறது, என் தாய் என்னை கர்ப்பத்திலே அவதரித்தாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அழுது கொண்டே பிறக்கிறோம், ஆவியில் மரித்து பிறக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் அவர் நம் எல்லோருக்கும் முதற்பலனானார். அவர் நம்மை மறுரூபமாக்குவார், நம்மை உயிர்ப்பிப்பார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், வசனம் கூறுகிறது, யோவான் 10:10, அவர் நமக்கு ஜீவன் ஏற்படவும் பரிபூர்ணப்படவும் வந்தார். ஜீவன். இயேசு கிறிஸ்து எதற்கு உலகத்தில் வந்தார்? நமக்கு ஜீவன் கொடுக்க, நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்க. ஆம், 3 திட நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல நானும் ஒரு நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவேன் என்ற திட நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ஒரு வெறுமையாக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறதோ அதே போல என் மரணத்தின் பின், நான் உயிர் தெழுந்த பின், என்னுடைய கல்லறை ஒரு வெறுமையாக்கப்பட்ட கல்லறையாக இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிறாரோ அதே போல நான் இயேசுவிடமிருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்று நித்திய ஜீவனை பெற்று நான் என்றென்றும் இயேசுவோடு கூட அரசாளக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற திட நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நித்திய ஜீவன் என்றால் என்ன? பரலோக வாழ்க்கை. பரலோகம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பரதேசு, சந்தோஷம் நிரம்பிய சொர்க்கம், புனிதர்களின் இருப்பிடமாக இருக்கின்றது, நம் தேவனின் மாளிகையாக இருக்கின்றது, நம் தேவனின் அரண்மனையாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் வசனங்கள் இருக்கின்றது. அது ஒரு பரம எருசலேமாக இருக்கின்றது, அது ஒரு புது எருசலேமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பரலோக ராஜ்யம் நமக்கு வேண்டுமா? நித்திய ஜீவன் வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறது. அதுவும் அல்லாமல் மற்றொரு வசனம் கூறுகிறது, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட பின் நித்திய ஜீவன் அடைகிறோம், பரலோக வாழ்வை அடைகிறோம். யோவான் 3:16 என்ன கூறுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார், பரமேறினார். அங்கு தேவனுடைய வலது பார்சத்திலே மகிமையாக ராஜாதி ராஜாக தேவாதி தேவனாக அமர்ந்திருக்கிறார். மீண்டும் வருவார், நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவார், ராஜாவாக வருவார், நம்மை நியாயம் தீர்த்து பரலோகத்திற்கு எடுத்து செல்வார். நாம் ஒரு அறிக்கை விட வேண்டும், விசுவாச அறிக்கை விட வேண்டும். யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இன்றும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராய் நம் அருகில் வந்து நின்று மரியாளிடம் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் நம்மிடமும் சொல்லுகிறார். என் மகனே மகளே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கூறுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்குள் இருக்கும் பொழுது நாம் புது ஜீவனை பெறுகிறோம், பரிசுத்த ஆவியை பெறுகிறோம், நித்திய ஜீவனை நிச்சயமாக பெறுவோம். எனவே நாம் அழக்கூடாது.
நாம் அவரை தேட வேண்டாம், அவர் நம் அருகிலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். எனவே 3 மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திறக்கப்பட்ட வெறுமையாக்கப்பட்ட கல்லறையிலிருந்து கதிர்வீச்சு வருகிறது, நற்செய்தியை கூறுகிறது, ஊற்றாய் ஊறுகிறது. எஸ், ஃபவுண்டன் ஆஃப் நியூ லைஃப், ஃபவுண்டன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஃபவுண்டன் ஆஃப் இட்டர்னல் லைஃப். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நாம் ஒருங்கிணைந்து இப்பொழுது ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்கள் அழுகையை விரும்புவதில்லை. அன்று உயிர்த்தெழுந்த பின் மகதலேனா மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்ட கர்த்தாவே, இப்பொழுது எங்கள் கண்ணீரை துடையும் கர்த்தாவே. அதே போல சீஷர்கள் பயந்து அவர்கள் மேலறையில் பூட்டிய அறைக்குள் இருந்தது போல நாங்களும் பயத்தினால் இருக்கிறோம் கர்த்தாவே. உயிர்த்தெழுந்த வல்லமையுடன் எங்கள் மத்தியில் வந்து நின்று எங்களுக்கு சமாதானத்தை கொடும் கர்த்தாவே. நீதாம் ஜெகோவா ஷலோமாக இருக்கிறீர், ஜெகோவா நிசியாக இருக்கிறீர், ஜெகோவா ராஃபேயாக இருக்கிறீர். வாரும் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் வாரும், எங்களுக்கு சமாதானத்தை தாரும். அன்று தோமா எப்படி அவிவிசுவாசத்துடன் இருந்தாரோ அதே போல சில சமயங்களில் நாங்கள் அவிவிசுவாசத்துடன் இருக்கக்கூடும். எங்கள் அவிவிசுவாசத்தை நீக்கி போடும், பரிசுத்தாவின் மூலம் நீக்கி போடும் கர்த்தாவே. அதே போல சத்தியத்தை எங்களுக்கு போதியும். எம்மாவு சீஷர்களுக்கு நீர் எவ்வாறு சத்தியத்தை போதித்தீரோ அதே போல இப்பொழுது எங்களுக்கு சத்தியத்தை போதித்து அதன் மூலம் எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கிருபை செய்யும் கர்த்தாவே. இப்பொழுதும் உம்முடைய கட்டளையை நினைவு கூறுகிறோம். நாங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க எங்களை பரிசுத்தாவியால் நிரப்பும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand, all other ground is sinking sand. When darkness veils his lovely face, I rest on his unchanging grace. In every high and stormy gate, my anchor holds within the veil. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand, all other ground is sinking sand. His oath, his covenant and his blood support me in the whelming flood. When all around my soul gives way, he then is all my hope and stay. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand, all other ground is sinking sand. When he shall come with trumpet sound, oh may I then in him be found. Trust in his righteousness alone,
faultless to stand before the throne. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand, all other